Hi guys, welcome back to my channel. So நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பாத்தீங்கன்னா பேக் சைடுல டபுள் டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ், உங்களோட Android மொபைல்ல ஜஸ்ட் பேக் சைடுல டபுள் டேப் பண்ணாலே இவ்ளோ விஷயம் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ், இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் பர்மிஷன் கேட்கும், அலோ ஆல்வேஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி உங்களோட மொபைலில் டபுள் டேப் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களோட மொபைலை ரொட்டேட் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து சென்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கெஸ்டர் கன்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். சென்சிட்டிவிட்டின்றதில் பாதி இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட்னு வரும். இதை வந்து க்ளோஸ் அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் தான் முக்கியமான செட்டிங்ஸே இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து டபுள் டேப் ஆக்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளார வந்துருங்க. இதில் டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதையும் ஒரி பண்ணிக்க வேணாம். 1 by 1 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆக்ஷனை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆட் ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூட்டிலிட்டிஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதை கிளிக் பண்ணுறேன். யூட்டிலிட்டிஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாஷ் லைட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்மளோட மொபைலில் பேக் சைடு டபுள் டேப் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் எரியணும், அவ்வளோதான் செட்டப், ஓகேங்களா. ஸோ எல்லா பர்மிஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மொபைலில் டபுள் டேப் பண்ணும்போது பேக் சைடில் ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகுது, அதே மாதிரி ஆஃபும் ஆகுது. ஸோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இது வேணாம், எனக்கு வேறு எதனா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் ஆக்ஷனில் போயிட்டு யூட்டிலிட்டிஸ் போயிடுங்க. போயிட்டு இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைலில் அந்த பெர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட்டு அந்த பெர்மிஷனை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட மொபைல் பேக் சைடில் டபுள் டேப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதான்றதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டேப் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க நியூஸ் மாதிரி, ஸோ அந்த டைமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஈஸியாக வந்து ஜஸ்ட் டபுள் டேப் பண்ண மூலிமா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இல்லை ப்ரோ, எனக்கு இது ரெண்டுமே வேணாம், ஏதாவது ஒரு ஆப்பு நான் யூஸ் பண்ணுவோம், டபுள் டேப் பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும், யூடியூப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் அந்த ஆடு கெச்சரில் போய்ட்டு ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் வந்து இதில் லான்ச் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். லான்ச் ஆப் அப்படின்னு 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. நான் யூடியூப் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ லான்ச் ஆப் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலில் யூடியூப் ஆப் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எது வேணால் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுற மாதிரி எப்படி செட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாத பிடிச்ச அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுறது மூலிமா, அதெல்லாம் எப்படின்றது பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி நெக்ஸ்ட் வீடியோ. செஸ் கைஸ்.